11 பேரும் பின்வாங்கி போயிட்டான். தலைவரே செத்து போயிட்டாருப்பா. இனிமே நமக்கு என்ன இருக்குது? 11 பேரையும் கடற்கரையில் போய் பேசி அவனை சரி பண்ணி 11 இயக்கங்களாக உருவாக்கி உலகெங்கும் அவர்களை அனுப்பவில்லையா? தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற தலைப்பில் இன்றைக்கு 351வது செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். தோல்வி உன் தலை விதி அல்ல. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் எளிமையாக கற்றுக் கொடுக்க போகிறார். அநேகர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான். இயேசு கிறிஸ்து எளிமையாக போதித்தார், நீங்களும் ஆழமான சத்தியங்களை எளிமையாக போதிக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். எல்லா மகிமையும் அவருக்கு. இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல் டியர்லி பிலவட். உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்பொழுது என்ன தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? என்ன பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதுவுமே முடிவு கிடையாது. உன்னுடைய தலைவிதியை நீ தலை நிமிர்ந்து எழுத போகிறாய். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே, ஆமென். பாருங்கள், கர்த்தருக்கு காலம் கடந்து போய்விட்டது அப்படின்னு கிடையாதுங்க. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது, கேன்சல்டு டியர்லி பிலவட். எல்லாமே உன் கைமீறி போனது போல தெரியுது இல்லையா? இன்றைக்கு தேவன் உன்னை உயிர்ப்பிக்கிற நாள் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். டியர்லி பிலவட், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் முடிந்தது என்று சொல்லி மனுக்குலம் எதை நினைத்து கொண்டிருந்ததோ அங்கேதான் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கின தேவ கரம் உனக்காக மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தேவ கரம் உன்னுடைய இருதயத்தை இன்றைக்கு திருப்ப போகிறது. நீயே உன் தலையெழுத்தை தலைநேராக எழுத போகிறாய். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி என்றால் என்ன பொருள்? சூழ்நிலை சொல்லும், முடிஞ்சிட்டு அடக்கம் பண்ணிடலாம், ரைட்? சூழ்நிலை சொல்லுகிறது உங்களில் அநேகருக்கு இந்த கடினமான பாதையில் தான் நடக்கணும், இந்த கடன் பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்க்கையை முடிக்கணும், குழந்தை இல்லாமலே தான் வாழ்க்கையை முடிக்க வேண்டும், அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஐயா, எங்கள் அப்பா காலத்திலையும் கடன் தான், எங்கள் காலத்திலையும் கடன் தான், கடன் பிரச்சனையோடு வாழ நாங்கள் பழகிவிட்டோம் என்கிற எண்ணத்தை இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலிருந்து கிள்ளி எறிய போகிறார். நீங்கள் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் நிந்தையோடும் வாழ மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. You know why? That's very important. எப்படி அது சாத்தியம்? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அருமையானவர்களே? God is God of restorer. நம்முடைய தேவன் யாரு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்பி அந்த ஆட்டு இடையனை தேவரகமான நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தாவீதுக்கு அருளப்பட்ட அதே கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறார் மகனே, மகளே. ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். 1 கொரிந்தியர் 15:45 அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். தேவன் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஏன் ஐயா உங்க வீட்டில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது தெரியுமா? உங்க மைண்டில் ஒரு ரெனுவல் இல்லை, உயிர்ப்பித்தல் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாமாக வந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து 7 மடங்கு திரும்ப தரும்படியாக, நீங்கள் 7 மடங்கு பெற்று அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையும் உனக்கு தந்திருக்கிறார் மகனே, மகளே. இஸ் ரெஸ்டோரர். The restorer resides within you. That's very important. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்கே இருக்கிறாருப்பா? இதை நீங்கள் கண்டுபிடிச்சின்னு வைங்க. முதலாவது எதை கண்டுபிடிப்பீர்கள் தெரியுமா?
உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இருக்குங்க, நீங்கள் அதை கடையில் போய் வாங்கிடுறீங்க. இப்பொழுது அந்த மொபைல் ஃபோன் கடைக்காரருக்கு சொந்தமல்ல, நீங்கள் அதற்குரிய கிரயம் செலுத்தி வாங்கிவிட்டீர்கள். எனவே அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் பயன்படுத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணணும். நீங்கள் தான் எந்த ஒரு ஃபால்ட் வந்தாலும் அதை சரி செய்யணும், ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் தான் எஜமான். அதே போல அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே விலை கிரயமாக வாங்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை வாங்கி இருக்கிற தேவன் எல்ஷடாய் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் இந்த நாளிலிருந்து அவரை அதிகமாக சார்ந்து கொள்ள போகிறீர்கள். உங்களை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. எப்படி அந்த மொபைல் ஃபோனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்போ, பேட்டரியை மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, அது மொபைல் ஃபோனுடைய பொறுப்பல்ல. அதே போல நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, விலை கிரயத்திற்கு வாங்கப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் அவமானத்தோடு நிந்தையோடு இனி வாழ போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, எதுவுமே தடை இல்லைங்க. நீங்கள் தோல்வியோடு வாழுகிறீர்களே, எதுவுமே தடை இல்லை, எக்ஸப்ட் ஒன்லி ஒன் திங். நீங்கள் வியாதியோடு வாழுகிறீர்களே, எதுவும் தடையில்லை. உங்களுடைய ஜெப குறைவு தடையில்லை. நீங்கள் அநேக காரியங்களிலே தவறுகிறீர்களே, அதுவும் தடையில்லை. உங்களுடைய அவிசுவாசம் மாத்திரம்தான் தடை. அந்த அவிசுவாசத்திற்கு காரணம் 5 அல்ல, ஒரே ஒரு காரணம் தான், சத்தியத்தை நீங்கள் சரியாக அறியவில்லை. அருமையானவர்களே, ஆமென். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியலி பிலோவட். அதைத்தான் இயேசு சொன்னாருங்க, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. வாட் டஸ் இட் மீன்? இஃப் யூ நோ த ட்ரூத் ரைட்லி, த ட்ரூத் இட்செல்ஃப் வில் செட் யூ ஃப்ரீ. நீங்கள் என்ன சிறையிருப்பில் இருக்கிறீங்க? கடன் என்று எடுத்துக்கொள்வோம். ஏன்னா எனக்கு தினந்தோறும் ஃபோன் வரும், ஐயா இத்தனை கோடி கடன், இத்தனை லட்சம் கடன். ஏன் நீங்கள் கடனிலே வாழுகிறீர்கள்? உங்களுடைய அவிசுவாசத்தினால. எதனால அவிசுவாசம்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் அறியாத ஒரு சத்தியத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் அறியலை, 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் அறியலை. இந்த 2 வசனங்களும் உங்களுக்கு மாம்சமாக மாறவில்லை. அது என்ன சொல்லுகிறது? நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து விட்டதுனாலே அவர் தரித்திரரானார். அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து என் மேல் வைத்ததினாலே நான் செல்வ சீமான் ஆனேன். இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகி விட்டது என்றால் உங்கள் கடன் பிரச்சனை தானாகவே வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிடும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பொய்யை நம்புறீங்க. வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் சோ கால் பிலீவர்ஸ் எதை நம்புறீங்க? நம்ம பண கஷ்டத்தோடு வாழ்ந்தாதான் தேவனுக்கு பிரியம். ஐயா, தேவனும் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார். நீ தவறாக தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டால். எதனால நீங்கள் தவறாக புரிகிறீர்கள்? உங்களுடைய போதகர் சொல்லிட்டாரு, நெருக்கமான வாசல் தாப்பா உன் தலையெழுத்து. எப்போ எவ்வளவு நெருக்கம்ப்பா? போலீஸ்காரங்க வீட்டில் வந்து நிற்கிறாங்க, ஐயா கடன்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்று சொல்லி ஃபோனை எடுக்க முடியல, கடன்காரன் மிரட்டுறான். இவ்வளவாப்பா நெருக்குவாருன்னு நீ சிந்தி. எப்ப இவ்வளவு கஷ்டப்படுத்துவாரா? இவ்வளவா சோதிப்பாரு? அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, இந்த நாள் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிற வேதத்திலிருந்து சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது இன்னும் நீங்கள் தெளிவடைவீர்கள். ஆமென். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து மோசேயும் நம்பிக்கை இழந்துட்டான். எந்த நம்பிக்கை இழந்துட்டான்? இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்கள், இவர்களை திருத்த முடியாது. எனவே தேவன் இவர்கள் மீது எப்படி இருக்கிறாரு? சலிப்போட இருக்கிறாரு. இவர்களை திருந்த மாட்டாங்கங்கிற எண்ணத்தில் வந்த உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். The book of Numbers chapter 14 verses 4 and 5 I shall read. என்னாகமோ 14வது அதிகாரம்
4 மற்றும் 5வது வசனங்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்ப போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். ஐயா, கேப்டனே தோல்வியை ஏற்றுக்கொண்டாயிற்று. நம்ம உருப்பட மாட்டோம். அருமையானவர்களே, அங்கே ஒருவன் வந்தான் பாருங்க, உயிர்ப்பிக்கிற ஒருவன் வந்தான் பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறான்? அதே சூழ்நிலை, அதே தோல்வி மனப்பான்மையோடு உள்ள இஸ்ரவேலர்கள் அங்கே அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான் பாருங்கள். 6வது வசனம், எண்ணாகமோ 14:6, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெஸ்டோரர் என்ன பண்ணுவார்? வஸ்திரத்தை கிழிப்பார். அடா பாவிகளா, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண போறீங்களாடா? இதோ இருக்குடா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் இதோ தெரியுதுப்பா. எப்பா நீங்க முறுமுறுக்காதீங்க, இது ரொம்ப ஈஸியான மேட்டர். நம்முடைய செய்திகள் முன்பதாக நம்பிக்கை டிவியில் வந்து கொண்டிருந்தது. ஒரு நாளில் அதை நிறுத்தினோம். ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ண, ஐயா உங்கள் செய்தியை கேட்கலன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குயா, உயிரில்லாமல் போயிருது வாழ்க்கை. நீங்கள் கேட்கிற பிரசங்கம் உங்களை உயிர்ப்பிக்கிறதா அல்லது உங்களை முகங்குப்புற விழ பண்ணுகிறதா? உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறதா அல்லது உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை ஸ்திரப்படுத்துகிறதா? இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற பிரசங்கங்கள் வெகு அரிது அருமையானவர்கள். ஆமென். எது உயிர்ப்பிக்கிற பிரசங்கம்? மார்தட்டி சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த பாஸ்டருங்க அப்படி சொல்றாரு? உங்க பாஸ்டர் என்ன நினைக்கிறாங்க? நான் தான் சரியா ஜெபம் இல்லையா, எப்படி தேவன் எனக்கு வெற்றியை தருவார்? நான் தான் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டேனே, என்னால் எப்படி மற்றவர்களை உயிர்ப்பிக்க முடியும்? இப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஊழியம் செய்கிறவர்களாலே உங்களை உயிர்ப்பிக்க முடியாது. உயிரோடு குழி தோண்டி புதைக்கத்தான் முடியும். நிறைய பேர் புதைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எனக்கு தினந்தோறும் ஃபோன் செய்தி வருதுங்க. தோல்வி மனப்பான்மை, குற்ற உணர்வு, நம்பிக்கையற்ற மனநிலை. இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள். அருமையானவர்களே, தோல்வி உன் தலைவிதி அல்லப்பா. தோல்வி உன் தலைவிதி இல்லை. 99.999% முடிந்தது என்றார்கள். காலேபு யோசுவாவும் இப்பதாப்பா துவங்குகிறதுங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்னவாக வந்தார்? He came as a restorer. He restored on the Calvary cross. ஐயா, கல்வாரி சிலுவையிலே மனுக்குலம் இழந்த எல்லாவற்றையும் அவர் உயிர் மீட்சி செய்து நமக்கு தரவில்லையா? அதனால தாங்க நான் தைரியமாக சொல்கிறேன், தோல்வி தேவனுடைய பிள்ளைக்கு தலைவிதியே இல்லைங்க. எந்த தோல்வியும் கிடையாது. ஆமாம், எந்த தோல்வியும் கிடையாது. ஏன்? எத்தனை நன்மை குறைவுபடாது என்று சொன்னார். ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் என்னுடைய பிள்ளைகளும் கிருபையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் யூடியூப் சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நடுத்தருவில் நிற்காதீர்கள். தோல்வி உன் தலைவிதி அல்ல, வியாதி உன் தலையெழுத்து அல்ல, தரித்திரம் தேவனுடைய திட்டம் அல்ல மகனே மகளே. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எதற்காகப்பா இயேசு கிறிஸ்து வந்தார்? மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? தேவ சாயலை இழந்து விட்டான், தேவனுடைய ரூபத்தை இழந்து விட்டான், ஆளுகையையும் இழந்துட்டான். அந்த மூண்டையும் பாருங்கள், ஆதாமை படைத்த உடனே இந்த மூண்டையும் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எப்படி படைத்தார்கள்? நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம், நம்முடைய ஆளுகை, நீ ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். இழந்துட்டான், பிசாசு கையில் கொடுத்துட்டான். இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எதுக்கு ஐயா வந்தீங்கன்னு சொல்லி. நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? இந்த புக் ஆஃப் லூக் சாப்டர் 19 verse 10. லூக்கா 19:10
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு சொல்றாருங்க, ஐயா நீங்கள் எதுக்கையா வந்தீங்க? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமாப்பா? ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த எல்லா மகிமையான ஆசீர்வாதங்களையும் மீட்டு கொடுக்க மாத்திரம்தான் வந்தேன் என்கிறார். பாருங்கள், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, ஒன்லி பர்பஸ் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எதற்காக இன்கார்னேஷன் எடுத்தார், மனித அவதாரம் எடுத்தார்? there is no two reasons, there is only one reason. ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய முதல் பெற்றோர் எல்லா மகிமையை இழந்தார்கள். இழந்து போனதை அதை தேடி மீட்டு நம்ம சரசில் வச்சிட்டாருங்க. அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இது யாரு? பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன சொன்னார்? மகனே மகளே, உன்னால கூடாத காரியம் ஒன்றும் வராது. அப்படி என்றால் என்ன ஐயா? இயேசு உன்னை பார்த்து சொல்றாருப்பா, நீ நான் செய்ததை செய்வாய், இதை விட பெரிய கிரியைகளை செய்வார். சொன்னது யாருன்னு பாருங்க. வேதத்தில் எழுதி இருந்தாலே நம்ம சீரியஸாக எடுக்கணும் இல்லையா? வேதத்தில் தாவீது சொன்னாலும் நம்ம சீரியஸாக எடுக்கணும், பவுல் சொன்னாலே சீரியஸாக எடுக்கணும், மனுஷன் சொன்னாலே சீரியஸாக எடுக்கணும். ஆனால் உன்னை ரட்சித்து உனக்காக சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த தேவகுமாரனே சொன்னால் அதை டபுள் சீரியஸாக எடுங்க. சொல்லுங்கள், என்னோடு சொல்லுங்க, இந்த நாளிலிருந்து என் மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை எனக்கென்று டபுள் சீரியஸாக எடுப்பேன் என்று எழுதி வச்சு கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் தோல்வியை நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்ளுவீர்கள். அது தேவனுடைய கரத்தில் இல்லை, உன்னுடைய கரத்தில் தான் இருக்குது. ரெஸ்டோரர் என்ன சொல்கிறாரு? எப்பா இதற்காக மட்டும்தான் வந்தேன். there is no other reason. மனிதனை சிருஷ்டித்த பொழுதே அவனுக்கு தேவையான எங்களுடைய சாயல், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய ஆளுகை எல்லாவற்றையும் கொடுத்தாரு. இந்த முதல் பெற்றோர் இழந்து போனார்கள், அதை மீட்டு சிலுவையிலே நம்ம சிரசில் வச்சிட்டாருங்க. வச்சுட்டு தான் சொல்கிறார். எதெல்லாம் சொல்கிறாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் இந்தியாவுக்கு உப்பு அல்ல, உலகத்திற்கு உப்பு. நீங்கள் கனடாவுக்கு ஒளி அல்ல, உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னாரே அருமையானவர்களே. இந்த வார்த்தைகளை எல்லாம் கன்வீனியண்ட்டாக தூக்கி குப்பையில் போட்டாச்சு. இன்றைக்கி மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்களே. போதும், தோல்வியோடு வாழ்ந்தது போதும், பயத்தோடு வாழ்ந்தது போதும், தரித்திரத்தோடு வாழ்ந்தது போதும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஐயா எனக்கு வயசாயிற்று, உங்கள் செய்தியை மாத்திரம் நான் 25 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தானே எப்படி இருக்கும்? அருமையான மகனே மகளே, வயது ஒரு தடையே இல்லை. அநேக ஸ்திரீகள் இதை கேட்கிறீர்கள். உங்களுக்கு வயசு 65 வயசு அல்லது 70 வயசு, வயது தடையே இல்லை. ஏன் நான் தைரியமாக சொல்கிறேன்? ஐயா ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் மனுஷர்களாக பிறந்த எல்லாருமே 120 ஆண்டுகள் காண்டாமிருகத்திற்குத்த பலத்தோடு வாழ்வீர்கள். உங்கள் கால்கள் மான் கால்களைப் போல பலனடையும் என்று சொன்னாரே, கழுகை போல உங்கள் வயது திரும்ப வாலிப வயதாகும் என்று சொன்னாரே. இந்த வார்த்தைக்கு இன்றைக்கு சபையில் ஏதாவது மரியாதை இருக்கா? தோல்வியை ஏற்றுக்கொண்டார்கள். யாரு? சீஷர்கள். யூதாசை மைனஸ் பண்ணால் 11 பேரும் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பரவசமான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மற்றவர்களுக்கு பயன்படுகிற வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி தலைவர் மரித்த உடனே எங்கே போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க அத்தனை பேரும். யாரும்? கேப்டன் பீட்டர், சொதப்பல் மன்னன். திரும்பி வந்தாருங்க, அப்படியே விட்டுட்டாரா? ஐயா 11 பேரையும் தலைவர்களாக உருவாக்கின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, தலை எழுத்தை மாற்றி எழுத போகிறாய். நீ உன்னுடைய தலை எழுத்தை நீ மாற்றி எழுதுகிற நாள் தொடங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே விட்டு விட்டாரா? இல்லை இரட்டிப்பான நன்மையினால் அவரை நிரப்பினாரா? அவர் லார்ட் இஸ் லார்ட் ஆஃப் ரெஸ்டோரர், உயிர் மீட்சி அளிக்கிற தேவன், இரட்டிப்பான நன்மை நான் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ வாட் எ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ரூத்தின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அவள் தோல்வியோடு வாழ்ந்து முடிந்திருக்கலாம், அப்படிதானே?
ஆனால் அவள் தலையெழுத்தை அவளே எழுதிக்கிட்டாங்க. தன்னுடைய தலையெழுத்தை தானே சரி செய்து எழுதி கொண்டாலே. நீ பெண்ணாக இருக்கிறா, நீ ரூத்தை விட மோசமாக இருக்கிறியா? யோசித்து பாரு. எத்தனை பிரச்சனை அவனுக்கு. ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே புருஷன் இறந்துட்டான், மாமனார் இறந்துட்டாரு, ஆண்களே இல்லை, நாட்டில் வேற பஞ்சம், இன்னொரு தேசத்தில் போய் இருக்கிறாங்க. ஐயா, வாழுவதற்கு வழியே இல்லை, வாழுவதற்கு வழியே இல்லை. அருமையானவர்களே, புறஜாதி பெண் எத்தனை மைனஸ் பாயிண்ட் பாருங்க. எல்லாமே மைனஸ் தான், பிளஸ் ஒண்ணுமே இல்லை. ஆனால் எல்லா மைனஸையும் பிளஸ் 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 ஆக்கி கொண்டாலே அந்த ஒரு அந்நிய ஜாதியாராகிய அந்நிய தேசத்து பெண்ணாகிய அல்லது யூதர் அல்லாத பெண்ணாகிய ரூத்து தான் தலையெழுத்தை மாற்றி எழுதினால ஏன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளலை? ஹல்லேலூயா. ஓ அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் கூட இணைந்து இருக்கிறீர்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த ரெஸ்டோரர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையினால்தான் அந்த செய்தி உங்களுக்கு பிடிக்குது. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் துவங்குகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 11 verse 20. யோபு 11:20 பாருங்கள். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான். இதனுடைய பொருள் என்ன? சாகிறவன் சுவாசம் போல அழிந்து போவான் என்கிறார். யாரு? துன்மார்க்கர்கள். நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிருக்கீங்க? அங்கிள், உங்களுக்கு தெரியாது, நானும் துன்மார்க்கன். ஐயா, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள். வசனம் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறது? நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறாய், நீ மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாய், நீ பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறாய், நீ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். சபை அறியாத ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் சொல்லி முடிக்கிறார். அருமையானவர்களே, மனுஷன் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். இந்த உலகத்திலே நாம் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து சுகித்து செழித்திருக்க போகிறோம். நம்முடைய ஆத்துமா ஒரு நாளும் பரிபூர்ணம் அடையாது, நம்முடைய சரீரமும் பரிபூர்ணம் அடையாது. ஆனால் நம்முடைய ஆவியிலே பழுதொன்றும் இல்லை. அதைத்தான் 8:30 ரோமர் 8:30 சொல்லுகிறது. அதைத்தான் எபிரேயர் 10:10. உங்களுடைய ஆவி மனுஷன்ல உங்களிடத்துல குறையே இல்லைங்க. இந்த புக்கை வாங்கி படியுங்க, குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீங்க. உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். அருமையானவர்களே, எனவே நீங்கள் எதை புரிந்து கொள்ளுவீர்கள் தெரியுமா? குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. தேவன் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் அவிசுவாசத்திற்கு விலகி உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மாம்சமாகி விடும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். நம்ம துன்மார்க்கரை போல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடத்துல இன்னும் துன்மார்க்க குணம் இருக்குதா? இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆவி மனுஷன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். நீ ஒரு பாவம் செய்யும் பொழுது உன்னுடைய ஆவி மனுஷன் அதில் ஈடுபட முடியாதபடி அதை முத்திரை போட்டு விட்டார். எபேசியர் 1:12. மகனே மகளே, ஏன் நீ நடுத்தரில் நிற்கிற? இந்த ட்ரூத்தை உனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இந்த நாளிலிருந்து உங்களுடைய முந்தின வாழ்க்கையை போல இனி வாழ மாட்டீர்கள். முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது. எந்த வசனம் அப்படி சொல்லுகிறது? ரூத்துடைய வாழ்க்கை அப்படித்தானே. எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருக்கு வந்துட்டா. ஆனா அவன் ஒன்றை மட்டும் இழக்கலைங்க. எதை தெரியுமா? விசுவாசத்தை இழக்கலை. ஒரு யூதர் அல்லாத அந்நிய ஸ்திரீ நம்முடைய தேவனை விசுவாசிக்கிறாள். நகோமி வாய மூடுமா, உன் தேவன் தான் என் தேவன், நீ எங்கே சாகுறியோ அங்கதான் நான் சாவேன், உன்னையும் என்னையும் மரணம் தான். எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. உங்க தேவன் தான் எங்க தேவன். நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயே, உன்னை குறித்து உனக்கு ஒரு சந்தோஷம் வேண்டாமா? உன்னை குறித்து உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டாமா? உன்னை குறித்து உனக்கு ஒரு திருப்தி வேண்டாமா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிறாய். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய். போதுங்க.
அவர் லார்ட் இஸ் ஸோ ப்ளீஸ்ட் வித் யூ. உங்கள் தகப்பனாகிய தேவன் உன்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறாரு. நீ இந்த அன்புக்குள்ளவா, இந்த உறவுக்குள்ளவா, அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவாய். ஆனாலும் விழுந்து போன உலகத்தில் நீ 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிறாய். கடைசி நாள் வரைக்கும் உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. அருமையானவர்களே, ஆமாம், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தோல்வி என்பது தலைவிதி அல்ல, மாத்திரம் அல்ல. முந்தின வாழ்க்கையை விட, இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட இனி வருகிற வாழ்க்கையிலே பிரமாதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.